ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 4/4/2025 அதாவது ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி உத்தராயண புண்ணிய காலம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள், வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9:00 10:00 வரைக்கும் இருக்கு. சாயந்தரம் 4:00 5:30 வரைக்கும் இருக்கு. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம், இருப்பு 1 நாழிகை 25 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 10 நிமிடத்திற்கு. கரணம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:46 மணி வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 11:30 மணி வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று அதிகாலை 5 மணி 4 நிமிடங்கள் வரை சௌபாகியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 3:46 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு மாலை 3 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 9 நிமிடங்கள் வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:30 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரியா? அம்பாள் வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், குறைகள் அகலும். அடுத்தபடியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகராகிய சுக்கிர பகவானை நெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் புதன், மீன ராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மனதுக்காரகன் சந்திர பகவான் உங்களுக்கு இப்ப சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கிறார். தைரியம், உத்தியோகத்துல தன்னம்பிக்கை, தொழில் வியாபாரத்துல ஒரு போராட்டம் இருந்தது, அதெல்லாம் இப்போ அந்த அளவுக்கு கிடையாது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பற்றி திட்டமிடுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக 11 தடவை சொல்லிட்டு அவங்க உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. இல்லைன்னா அதை எடுத்துன்னு போய் அந்த அரிசியை காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. சரியா? எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அப்பப்பா அற்புதம்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா
சந்திர பகவான் உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சந்திர மங்கள யோகத்தை கொடுக்குறார். இன்னைக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும். அதுவும் இந்த ஆட்டோ ஓட்டுறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதோடு மட்டுமல்லாமல் கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கார். ஆனால் அதே சமயம் செவ்வாய் பகவான் இணைந்து சந்திரமங்கள யோகத்தை கொடுக்குறார். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். அதேபோல் வேலை செய்யும், அதாவது உத்தியோகத்திற்கு செல்லும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதமாகி வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரோ சூப்பர். ஏன்னா அயன சயன போகஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சந்திரமங்கள யோகத்தை கொடுக்கிறார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு உற்சாகமா இருக்கும், உத்வேகமா இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பறப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நிஜமாவே சொல்றேன். இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள், அற்புதமான நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு லாபஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சந்திரமங்கள யோகத்தை கொடுக்குறார். அதுவும் நீங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை இன்னைக்கு கண்டிப்பாக பார்ப்பீங்க. உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கு உத்தியோகம் நல்லபடியாக அமையும். இன்னைக்கு இன்டர்வியூ சக்ஸஸ். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நான் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருப்பேன். ஏன் அப்படின்னா 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து
சந்திரமங்கள யோகத்தை கொடுக்குறார். இன்னைக்கு அற்புதம். ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தாலே அற்புதம். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்க. இன்னைக்கு பூமி யோகம் உங்களுக்கு உண்டாகும். அதுவே உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீர்கள், அதற்குண்டான உயர்வுகள். தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அதற்குண்டான உயர்வுகள் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே தாழம்பு குங்குமம். தாழம்பு குங்குமம் கிடைச்சதுன்னா எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதொருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசுல இருந்த கவலைகள் குறையும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாக்கியஸ்தானமே 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துட்டார். சந்திராசிரமம் எடுத்தனாலே சந்தோஷம்தான். இன்னைக்கு குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள்லாம் குறையும். அண்ணன் தம்பிக்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் மறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் சந்திராஷ்டமா இருக்கு. 8ஆம் இடத்துல செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு உங்க ராசிநாதனும் சந்திர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால அஷ்டம ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க. பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். உடல்ல ஒருவித அசதி சோர்வு இதெல்லாம் வந்து போகும். உத்தியோகத்தில் இருக்கிறவா எடுக்கிற வேலைகளில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சேன்னா கரெக்டாக அந்த வில்லங்கம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துக்கணும். சரியா? அதேமாதிரி வாகன பயணங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு வண்டி எடுக்கும்போதே பெட்ரோல் இருக்கா, ஹெல்மெட் எடுத்துட்டாச்சா, பின்னாடி யாராவது வராங்களா அவங்களுக்கு ஹெல்மெட் எடுத்துட்டாச்சா, முக்கியமாக இன்சூரன்ஸு, அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டு, லைசன்ஸு எல்லாம் எடுத்துட்டாச்சான்னு பார்க்கணும். இல்லை எதையாவது ஒன்று மறந்துட்டு அவசரத்தில் அப்புறம் ஃபைன் கட்டணும். அதனால எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சக வியாபாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. சந்திராசிரமம் இருந்தாலும் சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்களை 2 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலகலப்பான நாள். ஏன்னா 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சந்திரமங்கள யோகத்தை கொடுக்குறார். அற்புதம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாயும் நேர 7ஆம் வரை உங்க ஜென்மராசியை தான் பார்க்குறாரு. அதே சமயம் சந்திர பகவானும் பார்க்குறதுனா கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் கொஞ்சம் கோபமாகவும் இருப்பேன். இல்லைன்னா கொஞ்சம் கோபமாகவும் குளிர்ச்சியாகவும் இருப்பேன். சரி, எப்படி இருந்தாலும் நல்லபடியாக இருங்கோ. சரியா? இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்குள்ள ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்கள் கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு அரசியல்வாதிகளில் ஒரு முக்கியமான சில வேலைகளை அற்புதமாக செய்வீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம்.
மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகை ருணர் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் இணைந்து சந்திர மங்கள யோகத்தை முழுமையாக உங்களுக்கு கொடுக்குறார். அதே சமயம் குரு பகவான் தனது 9ஆம் வரை உங்களை பார்த்துட்டு இருக்கார். ஜென்மராசி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். சக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீங்கள் போட்ட திட்டங்கள் அத்தனையும் வெற்றியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து உங்களுக்கு சந்திர மங்கள யோகத்தை கொடுக்கிறார். குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் ஓயும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் குழப்பமின்றி செயல்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று இல்லத்தில் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அற்புதமாக மறைமுகமாக அப்படியே விலகும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. இல்லைன்னா உங்க பேக்கெட்ல கூட வச்சுட்டு போயிடலாம். அது கொஞ்சம் இதுல எவாபரேட் ஆயிடும். அந்த பச்சை கற்பூரம் எடுத்துன்னு போறதுனாலே உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்குங்க. கண்டிப்பா ஒரு வருமானம் இருக்கு. சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல பூமிக்காரகன் செவ்வாய் பகவானுடன் மனதுகாரகன் சந்திர பகவான் இணைந்து சந்திர மங்கள யோகத்தை பரிபூர்ணமா உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா கேந்திரஸ்தானம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்ல உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். உறவினர்கள் கை கொடுப்பார்கள். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாட்களாக புகைந்து கொண்டிருந்த சில பிரச்சனைகள் மறைந்து இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.